உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்பி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உங்க பட்சத்தில் வருவாருன்னு ஏசப்பா வாக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்களா இத்தனை 20 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, என்ன பக்கத்திலே இருந்து குறைச்சல் கொடுத்துட்டு இருக்குது, இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் கொடுத்து ஏதோ பயங்கரமான கேஸ் நடந்த மாதிரி, ஏதோ இடம் சம்பந்தமாக, ஒரு வழிபாதை சம்பந்தமாக, தொழில் ரீதியா ஏதோ நஷ்ட லாபம் கணக்குல ஏதோ கேஸ் நடக்குது, இன்னும் முடிவுக்கே வர மாட்டேது. இந்த கூட்டம் எனக்கு ஒப்புரவாக மாட்டாங்க. நாங்க நீதியை செஞ்சாலும் அவங்க அநீதியே செய்யறாங்க. நாங்க உண்மையை சொன்னா அவங்க எதிராக பொய்ய சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களுக்கு விரோதமா நிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து மலை மாதிரி கூடி நிக்கிறேன். எப்படின்னா நீங்க ஒரு தனியா ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறீங்க, உங்களை சுத்திலும் 4 பக்கத்துல எரும மாடு நிக்குன்னு சொல்லுவாங்க, 2 கொம்பையும் பயங்கரமாட்டு இப்படி வச்சுட்டு நிற்கும். மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக, உங்க வேலை வியாபாரம், உங்க தொழில், பிள்ளைகள் விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக எழும்புறாங்களா? உள்ள சில வியாதிகள் உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக எப்போ நம்மளை கொண்டு போகும் தெரியாது, அப்படி நீங்க பதறி போயிருக்கிறீங்களா? கலங்காதீங்க. இந்த பிள்ளை ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஆண்டவர் அனுமதிப்பாரு.